number 18. அஹமதாபாத் APL பைப்பர்ஸ் அவங்க கடைசி கேம் ஆட ரெடியா இருக்காங்க. தபங் டெல்லி அவங்க சீசனை காப்பாத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். தலைநகரத்தை சேர்ந்த அணி உள்ள வராங்க. ஒவ்வொரு சீசன்லயும் நாக் அவுட் ரவுண்டுக்கு போன பெருமை உண்டு. ஒவ்வொரு சீசனும் விளையாண்ட அணியும் இவங்க தாங்க. சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் எல்லா சீசனும் விளையாண்ட அழகா அங்கிருந்து வெளில வந்து எல்லாரும் ஒரு வணக்கம் வச்சுட்டு அவங்க டீமோட சிக்னேச்சர் காட்டுறதுக்காக ஷாபூத்ரி போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மணிகா பத்ரா, ஏட்ரியன் ரசன் போசே, பயஸ் ஜெயின் சமைங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இவங்க மேல இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. டேபிள் என்ன சொல்லுது? இன்னைக்கு விளையாடுற அஹமதாபாத் APL பைப்பர்ஸ் 4வது இடத்துல இருக்காங்க. அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் தபங் டெல்லி TTC 6வது இடத்துல இருக்காங்க. மக்களே, மொத்தம் 4 டீம் தான் வந்து செமிஃபைனலுக்கு போகும். அண்ட் யூசுப் இன்னைக்கு வந்து குடும்பத்தோட இங்க வந்திருக்காப்ல. 25 வயசு தான் ஆகுது. அவரோட திருமண நாள் வேற. ஆரம்பமே அதிரடி. என்னடா இது? முதல் புள்ளி அங்கன்னா இன்னொரு புள்ளி இருக்கிறதுக்கும் ஒரு காலம் வரும், ரிசர்வ்ல உட்கார்றதுக்கும் காலம் வரும். ஆடடடே, பயங்கரமான ஒரு 400. ஆமா, டேபிள் டென்னிஸ் பண்ணி அதை ஞாபகப்படுத்திடணும். 5 புள்ளிகளை முதல்ல யூசுப் தொட்டிருக்காரு. நம்ம ஒமார் அசார் மாதிரி இவரும் ஈஜிப்துல இருந்து ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். கொஞ்சமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து 13-2 ஆயிருந்திருக்கணும். என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க. கையில ஒரு பேண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு ப்ளூ கலர்ல. என்னடா இது, நானா ஆட நினைச்சாலும் இந்த பந்து போக மாட்டேங்குதுன்னு நினைப்பார். முதல் கேம் இப்போதைக்கு யூசுப் பக்கம் வந்திருக்கு. சிரிக்கலாமே. திருமணனால ஒரு கேம் வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காரு. குவைட்டா இருந்தாலும் இந்த வேலையை செய்யணுங்க. ஏன்னா நிறைய ரசிகர்கள் பிளேஸ். மக்களே, உங்களுக்கு டைம் இருக்கும்போது பேசுறது டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க 2 பேர். ஆமாங்க, யூடியூப்ல வந்து அவரோட சேனல் தரமான கான்டென்ட் கொண்டு வர்றாரு வெளியில. நேத்து வந்து ஜ்லாட்டான் கூட நார்வே தோத்து போனதுக்கு அப்புறம் ஐயோ, என்ன ரேலிங்க, பியூட்டிஃபுல் ரேலி. ஏட்ரியன் அடிக்க, யூசுப் எடுக்க. அடடடடடடா, இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். டிப்புன்னு முடிச்சுடுறாரு ஏரியன். ஏற்கனவே அட்டாக்கே பண்ண முடியல அபினால. அவரோட நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டார்ல இப்போ, அதுதான் அவசியம். அற்புதங்க. எடுக்க பார்த்தார், லாப்ல முடியல. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல, உமார் மட்டும் இல்ல, எல்லாரும் அந்த விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுப்பேன் நானு. முடிச்சிட்டார் இந்த கேமை வந்து ஏட்ரியன் ரசன் போஸ் முடிச்சிட்டாரு. தொடர் வெற்றிகள் வர்றப்பல நான் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, 2023 இந்தியாவோட கிரிக்கெட் வேர்ல்ட் கப்புங்க. ஃபைனல்ல போய் நீங்க விடுறதுக்கு முன்னாடியே விட்டு பிடிச்சிடணும். சோ அடுத்த கேமை வந்து யார் பிடிக்க போறான்னு தெரிஞ்சுக்கிறது. அதுல ஒன்னு எடுத்தாங்க ஏற்கனவே. எஸ், முதல் புள்ளி ஏட்ரியன் ரசன் போஸுக்கு. மேப்ல வரைஞ்சு காமிச்சாரு. 3 அணிகள் மிஸ் அவுட் பண்ணுவாங்க மக்களே. செமிஃபைனல் போக மாட்டாங்க. மேல ஏற முடியணுமோ ஏறிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏட்ரியன் ரசன் போஸ் ஆரம்பத்துல அந்த கேம் அப்படி அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. பட் இப்போ சுதாரிச்சுக்கிட்டாரு. நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு சாலிட் சைடு அடிக்கிறதுனால அவருக்கு அந்த மேட்ச் இதை டை ஜெயிப்பாங்க. ஆமா, எப்படி எடுத்தாப்ல படுத்தே விட்டா. பார்த்தாலும் அந்த ஜெர்சி தான், ஆஸ்திரேலியா ஜெர்சி கூட மறந்துடும். அடிக்கிற மாதிரி வந்தீங்கல்ல, அப்புறம் தொட்டு கொடுக்குறது. அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிடணும். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஏட்ரியன் ரசன் போஸ் டாப்ல இருக்காருங்க. ரொம்ப டாப்பா போயிட்டு இருக்கு. ரகு சேட்டை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படி மேனேஜ்மெண்ட்டை பாராட்டணும் நீங்க. தொடர்ந்து டிராவல் சோஃபியா, மானிகா, பயஸ், அதுக்கப்புறம் ஏட்ரியன் வந்துட்டாருங்க 10க்கு. ஆனால் இந்த இடத்துல ஏட்ரியனோட சர்வ் வரப்போகுது. சோ கோல்டன் பாயிண்ட் அவளை எதிர்பார்ப்பாது. வந்தாச்சு, கோல்டன் பாயிண்ட். நானே வெளியே அடிச்சிட்டனா அப்படின்னு ஏட்ரியன் ரசன் போஸ் ஆச்சரியமா பார்க்கறாரு. அதன் காரணமாக இட்ஸ் கோல்டன் பாயிண்ட் பண்றாங்க 2 பேரும் அப்படின்னு.
அந்த தேர்ட் பால் நான் வச்சு முடிக்கிறேன் அப்படின்னா யூசுப். அதன் காரணமாக கோல்டன் பாயிண்ட் இப்ப யூசுப் பக்கம் போயிருக்கு. மேட்ச் யூசுப் பக்கம் போயிருக்கு. பிரில்லியன்ட்டுங்க. மனைவியே வந்து பாராட்டுறாங்க. போட்டி சோஃபியா பொல்கனோவா ஆஃப் அஹமதாபாத் வர்சஸ் மரியா ஜாவோ ஆஃப் தபங் டெல்லி டிடிசி. அனல் பறக்குங்க இந்த போட்டி. 2 முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. மரியா 3 முறை கௌதம். சர்ப்ரைசிங். ஏன்னா அவங்க டபுள் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலா மரியா. ஆமா, பேட் எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க ஸ்பெயின் வின்ன வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் இன் ஃபுட்பால். பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. குட் ஒன் குட் ஒன். கௌதம் நீங்க விட்டு அடிச்சீங்கன்னா நான் சிரிக்கிறேன், நீங்க சிரிக்க கூடாது சரியா? 1-3. எனக்கு மத்தவங்க சிரிக்கிறத பார்த்தா நானும் சிரிச்சிடுவாங்க. முதல்ல நீங்க சிரிச்சிருவீங்க, ப்ரோமோட் பண்ணிடுவீங்க. முத்தையா முரளிதரன் ஆனார் அந்த பக்கம். எக்ஸாக்ட்டா அதுதான் விஷயம். Butterfly time out. ஐகா வந்து அந்த ஷார்ட் பிப்ஸ் லாங் பிப்ஸ் மாத்தி மாத்தி சிங்கிள்ஸ் ஆடி இருக்காங்க. 2 ஜெயிச்சிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. இதுல ஷரத்கமல் பேசும்போது ஒரு விஷயம் கிளியரா சொன்னாரா, நம்ம சோஃபியாவுக்கு இருக்கிற அந்த சிக்கல் என்ன, அதனால அவங்களுக்கு செல்ல பேர் விசர்டு. அவங்க திருமணமே ஹாரி பாட்டர் தீவுல நடந்து கடந்த ஒலிம்பிக்ஸ்ல 16 நாடுகளை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க சைனீஸ் ஆரிஜின் வீரர்கள். 2-10. சைனீஸ் ஆன்செஸ்ட்ரி உள்ளவங்க. இப்போ அப்புறம் 11-2. First game goes to இதை விட சுலபமா Ahmedabad முதல் கேம் APL தூக்க 5-4. முடியுமான்றது தெரியல, பட் எடுத்துட்டாங்க சோஃபியா பொல்கனோவா 11-2. நீங்க டேபிள் இருக்கு எடுத்து மேல இருக்கீங்கிறது அதேதான். Love one. மரியாவுக்கு முதல் புள்ளி. நம்ம பார்க்கல முதல் கேம்ல. இப்போ சோஃபியாவே முந்தைய வருடங்கள் இங்க ஆடும்போது அவ்வளோ இன்னைக்கு எவ்வளவு ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து 3-2. நீங்க 14ஓட முடிக்கலாம். கேம்ப் தான். அஹமதாபாத்துக்கு ரொம்ப ஃபன்னி போன் இருக்கு போல இருக்கு. ஆடாடா 3. நல்லா தாங்க பிளான் பண்ணாங்க அந்த கிராஸ் கோட்டை. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கும் இந்த டேபிளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போயிடுச்சு அந்த பக்கம் பந்து. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அதுக்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாதுங்க. சோஃபியா விளையாடும் போது தவறுகள் குறைவா செய்யணும். 3-7. லாஸ் ஃபார் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, சிலதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. மெஸ்ஸியை இப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தரலாம். 9-4. அடிக்கும் போதுல தெரியும், ஆடும் போதுல தெரியும். நினைக்கிறேன் ஏன்னா நல்ல ஒரு ரேலிங்க. 7. யார் பக்கம் அந்த ரேலி மிஸ் ஆக போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். நிக் மாறிடும். 10-9. கோல்டன் பாயிட்டே போகாம ஜெயிக்கிறாங்களா மரியா? அவங்க சர்வ் தொடர்ந்து எடுத்துட்டாங்க. 7 பாயிண்ட் அகைன் சோஃபியா. 11. வந்தாச்சுங்க அந்த வெற்றி. Second game இது goes to யாரு எதிர்பார்க்காத Dabang Delhi வெற்றிங்க. TTC. சேங்க அப்பா. அதாவது திருச்சியில நீங்க இருக்கிறீங்க, சாம்பரத்துல உங்க வீடு இருக்கு. டிசைடருக்கு இந்த ஆட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இதே இதுல மரியா போனாங்க அப்படின்னா அர்ஜென்டினாவுக்கு ஒரு டி மரியா மாதிரி டெல்லிக்கு அந்த பக்கம் இல்லைங்க. 2-3. வெல்ல வெல்ல கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடந்தது கௌதம். செகண்ட் மேட்சும் தீயா போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அற்புதங்க. அந்த ராலிய கொஞ்சம் கூட அசையாம அப்படியே திரும்ப 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 சரிங்களா கௌதம்? நிறைய இப்ப நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க, Butterfly time out. நானும் வந்து இந்த ஒரு டேபிள் டென்னிஸ்ல வந்து சைடுல அம்பையர் மாதிரி உட்கார்ந்துருக்கணும்னா அதுக்கு இமேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அதுல போயிட்டு. 6-5. பாருங்க எங்க அதை மட்டும் ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்களுக்கும் இல்ல. அடடடடா 7 ஆல். நான் ஷரத் ரெக்கார்ட் யாரும் பீட் பண்ண முடியாது நினைக்கிறேன். இங்க மேட்ச் பாயிண்ட். இங்கேயே கத்தம் பண்ணுங்க. நான் கோல்டன் பாயிண்ட்க்கு வந்தே தீருவேன்றாங்க. Golden point. சரி வாங்க. எமி மார்டினஸா உனாய் சிமோனா வந்துருவாரு ஃபர்ஸ்ட். 11-10. Third game goes சோஃபியா to பொல்கனோவா எடுத்துட்டு Ahmedabad போறாங்க இந்த APL இடத்துல. 5-4. ஒரு மிஸ்டேக் பாயிண்டா மாறுது. மரியாவை தொடர்ச்சியா அந்த மிஸ்டேக் தான் ஹாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு.
பிரில்லியன்ட்டுங்க. செம ஃபைட் பேக் ஃப்ரம் மரியா ஷியாவ். ஜெயிச்சிருக்கணும் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7ல டை நம்பர் 18 டைட் அட் 3 ஆல் வரைக்கும் வந்துட்டு வராங்க. அடடே மக்களே, இதுல வந்து இந்த காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரைட் சிட்லே மேட்ச் அவங்க ஜெயிச்ச விதம், அந்த காம்பினேஷன் பக்காவா கிளிக் ஆச்சு. And யாருக்கு யார் அடுத்து அவங்களுக்கும் கொல்கட்டா கூட ஒரு போட்டி வரலாம். டெல்லிக்கும் கொல்கட்டா ஒரு போட்டி வரலாம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. கிராஸ் ரூட்ஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. எக்ஸ்போஷருக்கு உதவி செய்ய போறாங்க. எக்யூப்மென்ட் கொடுக்க போறாங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கு நாம வரோம் மக்களே. நம்ம ஊர்ல பட்டர்ஃப்ளைனா அது ஒரு பிராண்ட், பட் இங்க வந்து இவங்க ஒரு ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர். ப்ரௌட் டீம் அவங்க. எக்ஸாக்ட்லி. அந்த கொச்சியில இருந்து ஜோசப் சேட்டாக் இன்னொரு விஷயமும் சொல்லணும். அவர் கிரேட்டஸ்ட் குட்னு கேட்டாரு. எப்பவுமே இந்த வெற்றி அப்படின்றது வந்து கண்டிப்பா அது கிரேட்ன்றத ஒத்து போகுது. கேக்குற கேள்விகள் வந்து போட்டே இது குடும்பத்துக்கான ஸ்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்ல. சத்தியம் பையன் வரணும். எம்மாள் தம்பி மாதிரி அவரும் வந்து ஒரு வைரல் ஆயிடுவாரு. ஏங்க அவன் இப்பதான் உட்கார்றதுக்கே பழகி இருக்கான். பாக்குறாங்க ஊச்சி ஏதோ நடக்குது. நிச்சயமா. ஆடாடே வெல்லடிச்சிட்டாங்க பயஸ் ஜெயின். இதன் காரணமா இந்த கேமை வந்து தபங் டெல்லி குடுங்கோ அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. டையோட ஸ்கோர் 3-4 மாறுது. இங்கேயே பாயிண்ட் எடுக்கணும்னு பாப்பாங்க. இதுதான் டைரக்டா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? செம ஆட்டிடியூட் இருக்கு மரியா. ஒரு பெரிய அதாவது நல்லா விளையாடி தோத்துருக்காங்க. 8 பாயிண்ட். அற்புதம். எதுக்கு அந்த காம்பினேஷன் தேவை அப்படின்னா பயஸ் ஜெயின் அனுப்பிச்ச பந்தை எப்படி இவங்க பிளாங்க் மாத்துறாங்க பாருங்க. இப்போ நீங்க பேசுறது ஈஸி, ஆக்ஷன்ல காமிக்கணும்ல. அதாவது நீங்க அப்படிப்பட்ட ஒரு நீங்க அப்படியே கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனும் எல்லாத்தையும். 5-3 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 5 புள்ளிகளை வந்து மரியா ஷா மற்றும் சத்யன் எடுத்திருக்காங்க. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல இருக்கும். எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் யாருன்னு சொல்லும்போது இதுலயே சொல்லுவோம் யார் சாம்பியன். 6-3 இன்னைக்கு பயஸ் ஜெயினுக்கு எதுவுமே உள்ள இறங்க மாட்டேங்குது. சிண்டர்லா தாஸோட அதிகமா பழக விளையாட அவங்களும் இல்லைனா கூட 4-7 கண்டிப்பா ஒரு அளவுக்கு வந்தா போதுங்க. அதாவது இந்த மேட்ச் ஜெயிக்கிறத விட 3-0 வெல்லர் ஸ்டார் பயஸ். கிரிட்டிக்கல் பாயிண்ட் இது. ஆடாடா நேரா வெல்லர் ஸ்டாப்ல வருது. கோல்டன் பாயிண்ட். 11-9 கேம் 2. மொத்தம் சொன்னா நடக்காது போலவே. 2 சாஃப்ட் பாயிண்ட்ஸ்ங்க. சத்யன் அந்த பிரில்லியன்ட் ரிட்டர்னுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 ஈஸியான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. இது ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு சத்யன் மரியா பக்கம் வர வாய்ப்பு இருக்கு டிஎன். அதனாலதான் முதல் 5 பாயிண்ட் உங்களுக்கு வந்து சர்வ் நேரிடும். பிரில்லியன்ட்ங்க. ஒரு ராலி பெருசா பில்ட் ஆகுது நினைச்சிட்டு இருந்தா ஆனால் வெல்ல அடிச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு என்ன ஆயிருக்குன்னா லவ் ஃபைன் சொல்லிட்டு லீடு தரமா வந்திருக்கு. ஒரு கேமை தோத்துட்டு மரியா சத்யன் 2 பேருமே அடுத்த கேம்ல கம்பேக் பண்றாங்க. 7 லவ். வாட்ஸ் ஹேப்பனிங்? 11 லவ். சோஃபியான் பயஸ். நாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ 2 ஆட்டங்கள் தொடர் தோல்விகள் மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல. தி பெஸ்ட் பேரா இருக்குமா 10-4 வச்சிருக்காங்க மேட்ச் பாயிண்ட் நிறைய. அவ்வளவுதான் சோஃபியா போல்கனாவா கொடுத்தாங்க. சத்யன் அண்ட் மரியா பேக் டு வின்னிங் வேஸ் சொல்லலாம். 11-4 சொல்லி இந்த கேம் எடுக்கிறாங்க டெல்லி. அதன் காரணமா டையோட ஸ்கோர் 4-5 மாறுது. அவங்களோட தரத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது சத்யன் வந்து ஒரு சீனியர் ப்ரோ அழகா லீட் பண்றாரு. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ்ல தற்போதைக்கு பயஸ் ஜெயின் மற்றும் சத்யன் மோதுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது சமயத்துல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன கதை சொல்கிறது? உள்ள அடிச்சாரு நினைச்சோம், வெளில போயிருக்கு. ஓகே விடுமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நம்பிக்கை தருவாங்க. இது ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இல்ல
சீரியஸா இல்ல, இந்த எந்தூசியாசம் சொல்றேன். ஏசியன் கேம்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 19 தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் இருக்கு. பிரையாரிட்டிஸ் ஆர் நல்ல ராலி தான். ஆனால் கடைசி நெட்ல மட்டும் தான் வெளில போகுது. அண்ட் பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல 5 புள்ளிகள் பயஸ் ஜெயின் பக்கம். நீங்க அம்பையர் பார்க்க வேண்டியது வந்து சர்வ் எந்த மாதிரி இருக்கு அண்ட் கரெக்டா சர்வ் போடுறாங்களா. சிங்கிள்ஸ்ல உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்ல. அது கூட கொஞ்சம் அடடடடா 10-6 என் சர்வ். ஆனால் என்ன ஆகுது, இன்னொரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த வாட்டி மாறுங்க. அப்பா இழுத்து வந்தாப்ல கோல்டன் பாயிண்ட்க்கு. சரியான நேரத்துல அவரோட சர்வை சரியா பயன்படுத்தி இருக்காரு. கோல்டன் பாயிண்ட். முதல் முறையா கோல்டன் பாயிண்ட் சத்யன் வின் பண்ணி இருக்கிறார். சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். ஃபேபுலஸ்ங்க. மறக்க முடியாத ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு சத்யன் ஞானசேகரன். 6-10 டவுன். இதுவரைக்கும் கோல்டன் பாயிண்ட் 3 முறை விளையாடி ஜெயிச்சதே கிடையாது. இந்த முறை மாத்தி எழுதியிருக்காரு யூடி. லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அவங்க ஜெயிக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். முதல் புள்ளியும் அவர் பக்கம் போகுது. டீம் ஒரு மாதிரி ஒரு நல்ல, நிச்சயமா அவங்க கோச்சஸ்க்கு அதுல ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கும். அன்லக்கி கொஞ்சம் நெட்ல போட்டு வெளில போறது. சூப்பர்பா கோல்டன் பாயிண்ட்ல ஜெயிச்ச சத்யன் இரண்டாவது லீட் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான வின்னர் பயஜெயினுக்கு 3-4. டெல்லியை சேர்ந்தவர், ஆனா ஆடிட்டு இருக்கிறது அகமதாபாத்துக்கு, டெல்லிக்கு எதிரா. 5-3 எந்த விதத்துல கதவுகள் திறக்கும் நமக்கு தெரியாது. சத்யன் இப்ப லீடுக்கு வந்திருக்கிறாப்ல. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். யாரு? சத்யன் சர்வ். அவன் ஐடியா பண்ணாரு. அதனால அந்த சர்வே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோணமா இறங்குச்சு வெளியில. ஆமா, பிரில்லியண்டா பிளேஸ் பண்ணாரு. அந்த சர்வ்லயே பாயிண்ட் எடுத்துட்டாரு. அப்போ தேர்ட் 2 வாஷ் அவுட். பயஜனுக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு கம்பேக் வந்தாச்சா? ஓகே, அவரு சர்வ்ல அந்த பாயிண்ட் வந்துருச்சு. பாயிண்ட் சத்யன் முடிக்கிறார். 8-11 அப்படின்னு இந்த வெற்றி சத்யனை வந்து சேருது. வெற்றி மீது வெற்றி வந்துகிட்டே இருக்கு சத்யன் பக்கம். ஏன்னா நெவர் சே டை ஸ்பிரிட் இருக்கு அவர்கிட்ட. comes his way. டை ஸ்கோர் 7 டெல்லி 4 அகமதாபாத். அடுத்த 2 டீம் யாரு? கொல்கட்டாவா, அகமதாபாதா, டெல்லியா? புனே கூட சான்ஸ் இருக்கு. யூபி ப்ரொமித்தியன்ஸ் தான் வாய்ப்பு கொஞ்சம் மங்களா இருக்குது. அகமதாபாத். கௌதம், பனானாக்கு என்ன பேர் வந்ததுன்னு ஸ்நேகித்தோட அப்பா ராமு அமைச்சிருக்காரு. அந்த ஷாட் அடிக்கும் போது அதோட பிசிக்கல் இது ஷேப் வந்து பனானா. அவரோட பங்களிப்புல இன்னைக்கு இந்த கேம் வந்தா லாபம், வந்தவரை லாபம் கிடைச்சிருச்சு. அந்த இது இருக்குல்ல, லா ஆஃப் அவரேஜஸ் இருக்கு மக்களே. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். எக்ஸ்பெரிமெண்டல் ஷாட்ஸ்லாம் நம்ம ஆளுங்க ட்ரை பண்றது இல்ல. இந்த அரவுண்ட் தி பேக் போறேன் சீன் போடுறதுக்காக. 8-5. இங்க போன போட்டியில அல்வாரோ கிட்ட 0-3 தோத்த சத்யன் அதே மார்ஜின்ல குட்ட மாதிரி இருந்துச்சு. அதையும் புஷ் ஸ்டாப்ல. ஓஹோ, ஏங்க அந்த லாங்ல என்ன பிளேஸ்மென்ட்ங்க அது? தைரியமா வச்சுக்கு டீமுக்கு. ஆமா, லீக் ஸ்டேஜ்ல கடைசி சிங்கிள்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் 3-0 ஸ்வீப். மீண்டும் அந்த எழுந்தத புஷ்ட அப்படிட்டு. என்ன செலிப்ரேஷன்ங்க. அவர் செலிப்ரேட் பண்ண அளவுக்கு அவங்க மனைவி செலிப்ரேட் பண்ணாங்க. வண்டர்ஃபுல் டு see. டீம் ஸ்போர்ட் மட்டும் இல்ல, ஃபேமிலி ஸ்போர்ட்டுங்க டேபிள் டென்னிஸ். டையும் ஜெயிச்சிட்டாங்க 8-4. மானிகா பாத்ரா வெர்சஸ் சுதிதா முகர்ஜி. இந்த டையுடைய கடைசி சிங்கிள்ஸ் போட்டி ஆல் இந்தியன் கிளாஷ். பார்த்துடலாம் வாங்க. பட் இப்போ அகமதாபாத்ல இருக்காங்க. முதல் புள்ளி மானிகா பாத்ராக்கு. இன்னொரு தோல்வியை அவங்க தழுவினாங்க. யாருடன் பாத்தீங்கன்னா ஆனா ஹசே கிட்ட 1-2 தோத்தாங்க. போட்டிகளை தோத்துட்டு 2 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க.
ஐ வாஸ் ஆன் ஃபயர்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ். அது ஏன் அன்னைக்கு அவங்க வந்து அந்த 3-0 அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமா காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பக்கத்துல அடிக்க போறாங்களா, இன்னொரு பக்கத்துல அடிக்க போறாங்களான்னு தெரியாது. ட்ரிபிள் பண்ண ராக்கெட்டை வந்து திடீர்னு ஷிஃப்ட் பண்றதுங்க. அதாவது மக்களே, உங்க கையில் இருக்கிற ராக்கெட்ல வந்து நீங்க ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க. காரணமா இருக்கலாமா? அந்த டச் கொஞ்சம் இழந்துட்டாங்கல்ல. 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மணிக்கா ஒரு விஷயம் டைல பாத்துருக்கோம் அத்தனையும். அடாடா வந்தாச்சா, இன்னும் ஒரு புள்ளி தேவை. அதாவது 2 நாளா நம்ம ஒன் சைடு ஒரு பிளாட் சர்வ் 11-5 game to third Ahmedabad ball APL play Pipers. from சுதிர்தா. ஸோ ஃபர்ஸ்ட் கேமை சுலபமா எடுக்கிறது அஹமதாபாதோட மணிகா பத்ரா. 11-5. இவங்களுக்குலாம் மேட்ச் டை இருக்குல்ல, பிடிச்சி பின்ன தள்ளுவாங்க. இவங்க ஒரு டை இருக்குது, இன்னொரு டை முடிச்சிடும் அப்படின்ட்டு பிரஷரா சேர்ந்து அதுவும் வரப்போகுது. அவர் பிளேயர் ஹிம்செல்ஃப் பௌலமிகா தக், அவருடைய மனைவி. அப்பா, அந்த பேக் ஹேண்ட்ல இருக்கிற வேகமாகட்டும், ஃபோர் ஹேண்ட் அவங்க திருப்பி அனுப்புன விதமாகட்டும். ஆஹா, அதுக்குள்ள மாத்திட்டாங்க ஆங்கில. ஒரே அடி நிச்சயமா அடிச்சே தீருவேன், நீ பேக் ஹேண்ட்ல வச்சா தான் உண்டுன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க மணிகா. அடேங்கப்பா. இந்தியன் டேபிள் டென்னிஸ் வரலாற்றுல ஏசியன் கேம் எதால பந்து அடிப்பாங்கன்னு கடைசியில தான் தெரியும். ரெடி ஆகணும் அதுக்கு. நீங்க அது என்ன இதுல வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைனல் வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி போதில் நெட்ல விழுது. இவங்க தங்கச்சியா தெரியலீங்க, ஏங்க அக்கா மட்டும் தான் தெரியும். அது சரத் சொன்னாரு. பயணத்தை திருப்பி மாத்தி அமைச்சது அவங்க தான். கண்டிப்பா முடிச்சுங்க. இந்த மேட்சை வந்து மணிகா பத்ரா எடுத்துக்கிறான்றாங்க. இப்ப சுதிர்தாவால ஒரு கேம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். 2-0 லீட் வச்சிருக்கிறது மணிகா பத்ரா. கையோட ஸ்கோர் 6-8. இருக்காங்க, ஒரு டை இருக்குது, ஏறுவாங்க மேல. அதுல ஒரு 7 இருந்தா 40 போயிடுவாங்கல்ல. கண்டிப்பா தொட முடியாது. 35 40 எப்படி பிடிக்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஒரு டைலாம் டை வீனெல்லாம் பத்தி நம்ம கணக்கே பண்ண வேணாம், தேவையே இல்ல. டேபிள் தான் இப்ப நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8 ஓவர் முடிச்சாங்க, 41ல இருந்து அவங்க 5 பாயிண்ட் மட்டும் எடுத்தாங்கன்னா 45ல 46ல நிப்பாங்க. அப்ப கூட 11 பாயிண்ட் எடுக்கணும்ல இவங்க, அவங்கள ஓவர்டேக் பண்றதுக்கு கஷ்டம். டெல்லிக்கும் கஷ்டம், புனேக்கும் கஷ்டம். இப்போதைக்கு டேபிள் இருக்கிற நிலைமையில டெல்லி, புனே, யூபி மிஸ் பண்ணுவாங்க. அல்வேரா ரோப்லஸ் சத்யன 3-0, அபி வந்து யூசுஃப 3-0. ஆமா, 2-3-0 தான் வந்து உங்களுக்கு மாத்துச்சு கதையவே. பா, மிகப்பெரிய ஒரு ராலி. ஆனா கடைசியில அதுல வந்து அந்த பிளேஸ்மெண்ட் உட்கார்ல. 5-3 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இல்ல நாங்க முடிவே பண்ணிட்டாங்க சுதிர்தா. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 15 கேம் இருக்கும், ஒரு கேம் ஜெயிச்சா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. சோ 15 பாயிண்ட் அட் ஸ்டேக் இன் எவ்ரி டை. ஆடாடா பாருங்க மக்களே, இந்த ராலினாவே சுதிர்தா உள்ள செம்மையா நிப்பாங்க. ஆனாலும் அந்த நெட்ல பட்டு தான் வெளில வருது. இதுல எவ்வளவு ஷாட்ஸ்னு பார்க்கணும். இருக்கும் கண்டிப்பா. பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட் மாத்தி இல்ல, பிடில் வேற அதுல நடுவுல. அடடா கோலந்துறாங்க சுதிர்தா. உள்ள ஜெயிச்சதும் இல்ல. அடடே, இவங்களே விளையாடிட்டாங்க. அழகா அடிச்சாங்க பாருங்க. அந்த பாயிண்ட் கூட வரப்போகுது அவங்களுக்கு தெரியும். சூப்பர் சுதிர்தா, டேக் அப் ஆவ். ஏன்னா டெல்லி வந்து செமிஃபைனல்ஸ் ஒருவேளை போனாங்கன்னா அதுக்கு இந்த கேம் வெற்றி ஒரு காரணமா இருக்கலாங்க. சத்தியனுடைய கடினமான உழை காட்டுறதுக்காக பாருங்க. அடடா, பீட்டர் டேவிட் வந்து அவ்வளோ அவரோட அந்த அன்பை காட்டுறாரு.